தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை நம்முடைய தலைமை பயிற்சியாளர் தோழர் கேசவன் அவர்கள் நடத்த இருக்கின்றார்கள். ஏற்கனவே அவர் 2-3 வகுப்புகளை சேமிப்பு வங்கி குறித்து எடுத்திருக்கின்றார். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வகுப்பு. இது ஒரு முக்கியமான பகுதி. அனைவரும் உன்னிப்பாக கவனிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஏற்கனவே 2 கிளாஸ் எடுத்தாச்சு. இன்னைக்கு நம்ம ஏற்கனவே எடுத்த அந்த ஃபர்ஸ்ட் 2 வீடியோ என்னோடதற்கும் பாருங்க. அதனுடைய கண்டினியூட்டி இது. பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ன்றதுல கொஸ்டின் இது எத்தனை வருடம், முதிர்வு காலம் எத்தனை வருடம் கேட்பாங்க. தட் மீன்ஸ் ஹவு மெனி இயர்ஸ், டேர்ம் எத்தனை வருஷங்கள் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். 15 இயர்ஸ். இப்போத்திய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7.1%. கரண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதே தான். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் பியரிங் பேலன்ஸ் நம்ம எஸ்பிக்கு எப்படியோ அதே மாதிரி தான். பட் எஸ்பிக்கு நான் சொல்லும்போது சொல்லியிருக்கேன் 10th ஆர் லாஸ்ட் ஒர்க்கிங் டே. சரிங்களா? 10th ஆர் லாஸ்ட் ஒர்க்கிங் டே. வேற பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல 5ஆம் தேதிக்கும் அந்த மாதத்தினுடைய கடைசி நாள்ல இருக்கிற லோவஸ்ட் பேலன்ஸும் எடுத்துப்பாங்க. சரியா? 5ஆம் தேதி எஸ்எஸ்கேக்கும் அதே மாதிரி 5 தான், இபிஎஃப்க்கும் 5 தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு மாதமும் நீங்க 5ஆம் தேதிக்குள்ள டெபாசிட் பண்ணிடணும்னு அர்த்தம். அதான் மீனிங். எல்லா ஆபீஸ்லயும் ஓபன் பண்ணலாம். அக்கௌண்ட் கேன் பி ஓபன் இன் ஆல் டிபார்ட்மெண்டல் போஸ்ட் ஆபீசஸ், பேங்க்ஸ். நவ் பிஓஸ்லயும் ஓபன் பண்ணலாம். நிறைய பேர் சார் பிஓல எப்படி சார் ஓபன் பண்ண முடியும்? பிஓல ஓபன் பண்ணும்போது செக்கு, சப்சிக்வெண்ட் டெபாசிட்ஸும் செக்கு தான். சரியா? பிஓல கணக்கு துவங்கும் போதே 500 ரூபாய் கொடுத்து குறைந்தபட்சம் ஓபன் பண்றாங்க இல்லையா, அதே செக்கா தான் ஓபன் பண்ணுவீங்க. என்ன வகையான அக்கௌண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா சிங்கிள் அக்கௌண்ட் இருக்கு. தேர் இஸ் நோ ஜாயிண்ட் அக்கௌண்ட் இன் பிபிஎஃப். ரொம்ப முக்கியமானது. எல்லா கணக்கு வகைகள்லயும் ஜாயிண்ட் அக்கௌண்ட்னு ஒண்ணு இருக்கு. ஆனா பிபிஎஃப்ல ஜாயிண்ட் அக்கௌண்டே கிடையாது. ஒன்லி சிங்கிள் அக்கௌண்ட் தான். யாரெல்லாம் ஓபன் பண்ணலாம் அப்படின்னா ஒரு தனி நபர், இண்டிவிஜுவல் அடல்ட், அவருடைய பேர்ல ஓபன் பண்ணிக்கலாம். அதாவது அடல்ட் அவருடைய பேர்ல அவர் ஆப்ரேட் பண்ற மாதிரி அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த நபர் ஒரு ஃபாதரோ மதராக இருக்கிற பட்சத்தில் அவருடைய குழந்தைக்கு கார்டியனாக அந்த குழந்தை பேர்ல ஒரு மைனர் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணலாம். தட் இஸ் அடல்ட் ஃபார் செல்ஃப் ஆன் பிகாஃப் ஆஃப் அ மைனர் அஸ் கார்டியன். இதுல என்ன கண்டிஷன்னா இந்த அக்கௌண்ட் ஒருத்தர் ஒரு நபருக்கு ஒரு அக்கௌண்ட் தான் இருக்க முடியும். ஆக்சுவல் ரூல் ஒரு நபருக்கு ஒரு அக்கௌண்ட் தான் இருக்கணும். ஆனா எக்ஸப்ஷன் விதிவிலக்கு என்னன்னா அந்த நபர் தன்னுடைய பேர்லயும் கணக்கு துவங்கிக்கலாம், தன்னுடைய குழந்தை பேர்லயும் ஒரு கணக்கு துவங்கிக்கலாம். அப்படின்றது நீங்க 2 கணக்காக கருதக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த குழந்தை மைனர்ல இருந்து மேஜரா 18 வயசு ஆகும்போது அந்த குழந்தைக்கு அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்றது ஃபினக்கில்ல நீங்க கேஒய்சி கொடுத்து அந்த குழந்தை பேர்ல மாத்திட்டு போறீங்க. ஸோ ஒரு அக்கௌண்ட் தான். பட் அந்த பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் மேக்சிமம்ன்றது இந்த அக்கௌண்ட்ல குறைந்தபட்சம் 500, அதிகபட்சம் 1.5 லட்சம் சொல்றாங்க இல்லையா, அந்த 1.5 லட்சம்ன்றது இந்த 2 அக்கௌண்ட்லயும் சேர்ந்து. இப்ப நான் இருக்கேன், எனக்கு ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கேன், என்னோட பையனுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றேன். ஆன் பிகாஃப் ஆஃப் மைனர் சன் நான் ஒரு அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்றேன்னா 2 கணக்கையும் சேர்த்து 1.5 லட்சம் தான் இருக்க முடியும். கேஷா, செக்கா, டிடியா கொடுத்து ஓபன் பண்ணலாம் 500 ரூபாய். சப்சிக்வெண்ட் இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 50. சப்சிக்வெண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் மல்டிபிள்ஸ் ஆஃப் ₹50, 50, 100, 150 இப்படிதான் பண்ண முடியும். 160 ரூபாய் பண்ண முடியுமா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்கலாம். அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் 500 ரூபாய், அதிகபட்சம் 1.5 லட்சம். நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு தேர் இஸ் நோ லிமிட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதற்கு முன்னாடி உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. பிபிஎஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் கட்ட முடியும், 12 மாசத்துக்கு 12 தான் கட்ட முடியும். இப்போ அப்படிலாம் இல்லை, எத்தனை தடவைனாலும் கட்டிக்கலாம். பட் மேக்சிமம் 1.5 லட்சம் ஒரு நிதி ஆண்டுல அதிகமா கட்ட முடியாது. அது 2 அக்கௌண்ட்டையும் சேர்ந்தது. அவருடைய பேர்ல துவங்கி அவர் ஆப்ரேட் பண்ற அக்கௌண்ட், அதே போல அவங்க குழந்தை பேர்ல மைனரா ஓபன் பண்ணிருக்கிற அந்த அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஜெனரல் ஃபீச்சர்ஸ். என்ன ஜெனரல் ஃபீச்சர்ஸ்னா பெனால்டி ஒரு நிதியாண்டுல அவர் அந்த 500 ரூபாயை கட்டாம விட்டுட்டாங்கன்னா அதற்கு அவர் 50 ரூபாய் ஃபைனாக கட்டப்பட வேண்டும்.
ஒரு நிதியாண்டுல அவர் 500 ரூபாய் கட்டாம விட்டுட்டாரு, அடுத்த நிதியாண்டுல வராருன்னா சரியா, கடந்த நிதியாண்டிற்குரிய அந்த அந்த நிதியாண்டினுடைய குறைந்தபட்ச தவணை என்ன, 500 ரூபாய், அதையும் கட்டணும், பிளஸ் ஃபைனையும் கட்டணும். சரியா, இப்போ 2 வருஷம் வரலன்னா 1000 ரூபாய் பிளஸ் 50 ரூபாய், 3 வருஷம் கழிச்சு வர்றாருன்னா 1500 ரூபாய் பிளஸ் 50 ரூபாய். இதை வந்து நம்ம வாங்கணும். இப்போ மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து முதல் வருஷமே பண்ணாம விட்டுட்டாருன்னா, அப்படி சார் என்ன சார் 500 ரூபாய் கொடுத்து அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொல்லுங்க. ஆனா பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுறதுக்கு குறைந்தபட்சம் 100 ரூபாய் இருந்தா கூட கணக்கு துவங்கிக்கலாம். 500 ரூபாய் வரைக்கும் ஒரு நிதியாண்டுல மெயின்டைன் பண்ண வேண்டியது கம்பல்சரி. இது முதல் வருடமே அந்த 500 ரூபாயை பண்ணாம வச்சுட்டாருன்னா அந்த அக்கௌண்ட்டை இம்மீடியட்டா க்ளோஸ் பண்ணி அவர் கையில பணத்தை கொடுத்துடணும். அவர் அடுத்த வருஷம் வந்து 500 ரூபாயும் பிளஸ் அந்த 50 ரூபாயும் கட்டுறதுக்குலாம் ஆப்ஷன் இதுல கிடையாது. லோனு வித்ராயல் எல்லா ஃபெசிலிட்டியும் இதுல இருக்கு. எப்போ லோன் எடுக்கலாம், எப்போ வித்ராயல் எடுக்கலான்றது பின்னாடி சொல்றேன். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அக்கௌண்ட் ஆஃப்டர் மெச்சூரிட்டி இருக்கு. எவ்வளவு அப்படின்னா, ஒவ்வொரு 5 வருடங்களாக ஒரு பிளாக், 5 வருடம் ஒரு பிளாக், 15 இயர்ஸ் ஆனவனே முடிஞ்சிச்சா, அதுக்கப்புறம் 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், திரும்ப 5 வருஷம், திரும்ப 5 வருஷம், இப்படி ஒவ்வொரு 5 வருடமா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகலாம். இன்கம் டேக்ஸ் ரிபேட் இருக்கு ஏடிசிசில. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் வந்து டோட்டலி டேக்ஸ் எக்ஸம்ப்டட். கோர்ட் அட்டாச்மெண்ட் பண்ண முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு பணம் வாங்கிட்டு ஏமாத்திட்டு போயிடுறாங்க அப்படின்னா மஞ்சா நோட்டீஸ், ஐபி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இன்சால்வன்சி பெட்டிஷன், அந்த மாதிரிலாம் கொடுத்தா கூட இதுல வந்து கோர்ட் அட்டாச்மெண்ட் பண்ண முடியாது. பட் அதுக்கும் வந்து வருமான வரி கட்டாம அவர் ஏமாத்திட்டு பிபிஎஃப்ல பணம் வச்சுட்டு இருந்தா அதை ரெக்கவரி பண்ணிடலாம். அதே மாதிரி பிஎம்எல்ஏன்னா என்னது, அந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் இருக்கு இல்லையா, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், அந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் அது பிரகாரம் ஏதாவது பணம் ரெக்கவரி பண்ண வேண்டியதா, அப்பவும் வந்து இதெல்லாம் பண்ணிக்கலாம். அந்த 2 காரணங்களுக்கு மட்டும் இந்த இது வந்து பொருத்தாது. மற்றும் மற்றபடி தனிநபர் கடன் வாங்கிட்டு ஏமாத்திடுறாங்க அப்படின்னா அதற்கெல்லாம் இந்த கோர்ட் அட்டாச்மெண்ட் பண்ண முடியாது. இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து நேஷனலைஸ் பேங்க்லயோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸ்லயோ ஓபன் பண்ணீங்க. ஆனா ஒருத்தர் பேர்ல ஒரு அக்கௌண்ட் தான் இருக்க முடியும், எய்தர் இன் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் இன் பேங்க். இந்த அக்கௌண்ட்டை வந்து போஸ்ட் ஆஃபீஸ் டு போஸ்ட் ஆஃபீஸோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் டு பேங்க்கோ, பேங்க் டு போஸ்ட் ஆஃபீஸோ டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளலாம். இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க, அதுக்கு தெரிச ஒரு பெரிய ப்ரொசீஜர் லென்த்தியா இருக்கும். இப்போ லோன் அப்படிதான் என்ன? லோனை பொறுத்த வரைக்கும் இந்த லோனும் வித்ராயலும் நீங்க கட்டாயம் பாக்குறீங்க. ஏன் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் ரொம்ப ரீசெண்டா நடந்த சேஞ்சஸ். இது வரைக்கும் இதுல கேள்வி கேட்கல, அதனால இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லோன் வந்து 1 வருடம் முடிந்த பிறகு லோன் எடுக்கலாம். ஆஃப்டர் எக்ஸ்பைரி ஆஃப் 1 இயர் ஃப்ரம் தி எண்ட் ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 1 வருடம் முடிஞ்சிருக்கும் எப்பத்துல இருந்து கணக்கு துவங்கி. இங்க இயர்னாலே நிதியாண்டு தான், பைனான்சியல் இயர் தான். நீங்க எப்போ அக்கௌண்ட் ஆரம்பிச்சாலும் அந்த நிதியாண்டு தான் குறிக்கும். இயர்னா ஒரு கேலண்டர் இயர் இல்ல, ஃபைனான்சியல் இயர். அப்போ 25, 26ல ஒருத்தர் வந்து இப்போ இன்னைக்கு மாசம் ஜூன் மாசம் 13ஆம் தேதி வந்து கணக்கு துவங்கினாங்கன்னா அவர் லோன் எடுப்பதற்கு எப்ப தகுதியானவராங்கன்னா ஒரு நிதியாண்டு முடிஞ்ச பிறகு. சரியா, அதாவது 31/3/2026க்கு பிற்பாடு அவர் லோன் எடுப்பு. தட் மீன்ஸ் 1/4/2026க்கு பிற்பாடு அவர் லோன் எடுப்பதற்கு தகுதியானவர். ஆஃப்டர் எக்ஸ்பைரி ஆஃப் 1 இயர் ஃப்ரம் தி எண்ட் ஆஃப் தி இயர் இன் விச் தி இனிஷியல் சப்ஸ்கிரிப்ஷன் வாஸ் மேட். அதாவது அர்த்தம் 5 வருடத்திற்கு முன்னாடியே இந்த லோன் எடுக்கணும். 5 வருடத்துக்கு மேல போனா வித்ராயல் தான் பண்ண முடியும். சரியா, அது ஞாபகம் வச்சு 5 வருடத்திற்குள்ள இந்த வித்ராயல். இப்போ ஏன் இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா பிஃபோர் எக்ஸ்பைரி ஆஃப் 5 இயர்ஸ் ஃப்ரம் தி எண்ட் ஆஃப் த இயர் இன் விச் தி இனிஷியல் சப்ஸ்கிரிப்ஷன் வாஸ் மேட் அப்படின்னு நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு இந்த 4 பாயிண்டையும் கொடுத்துருவாங்க. அப் டு, இதெல்லாம் ரூல்ல இருக்கிறது, அப் டு 25% ஆஃப் பேலன்ஸ் ரொம்ப ஈஸி. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இருக்கிறது 2021ல ஓபன் பண்றாரு. தட் மீன்ஸ் 2020, 2021 அந்த ஃபைனான்சியல் இயர்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இருக்கணும்.
அவருக்கு எப்ப லோன் எலிஜிபிள்? 1/4/2021 இருந்தே அவருக்கு எலிஜிபிள். லோன் அமௌண்ட் வந்து எவ்வளவு எலிஜிபிள், எவ்வளவு லோன் எடுக்கலாம் அப்படின்னா, அவருக்கு லோன் எலிஜிபிலிட்டி எப்போ 31/3/2021 பிற்பாடு நான் கிடைக்குது. அப்போ அந்த லோன் எலிஜிபிலிட்டி கிடைக்கின்ற இந்த 31/3/2021 எவ்வளவு பேலன்ஸ் இருக்கோ அதுல 25% தான் அவருக்கு லோனாக கிடைக்கும். ஆனா லோன் எடுப்பதற்கு 5 வருடத்திற்குள்ள கணக்கு துவங்குறது வந்து 5 வருடத்திற்கு 5 வருடம் நான் சொல்றதெல்லாம் நிதியாண்டு. ஓகேவா? லோனை பொறுத்த வரைக்கும் லோன்னாலே திருப்பி கட்டிடணும். லோனுன்றதுக்கு லோன்னாலே திருப்பி கட்டிடணும். லோன்னாலே வட்டி இருக்கும். லோனை எப்படி கட்டலாம் அப்படின்னா ஆர்டி மாதிரியே தான் இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டலாம், லம்சம்ல கட்டலாம். ஆனா இன்ஸ்டால்மெண்ட்ன்றது கட்டாயம் 36 மாதங்களை 36 மாதங்களை கடந்துடக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 3 மாசத்துல நீங்க லோன் அடைக்கலாம், 6 மாசத்துல அடைக்கலாம், 7 மாசத்துல அடைக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச நம்பர் பிரகாரம் அடைச்சிட்டு போகலாம். ஆனா தட் ஷுட் நாட் எக்ஸீட் 36 months. 36 தவணைகளை கடந்து நீங்க லோனை திரும்ப அடைக்க முடியாது. லோனுடைய வட்டி என்ன அப்படின்னா, லோனுக்கு வட்டி 2 விதமா வச்சிருக்காங்க. இப்போ 36 மாதத்திற்குள்ள கரெக்டா அவர் வந்து லோனு திருப்பி அடைச்சிட்டாங்கன்னா அவருக்கு ஒரே 1% தான் வட்டி. 36 மாதத்துக்குள்ள அவர் கரெக்டா லோன் அடைக்காம விட்டுட்டாங்கன்னா அவருக்கு 6% வரும். சரியா? இப்ப இந்த 36 மாசமோ அல்லது 35 மாசமோ 34 மாசமோ 33 மாசத்துலயோ ஒருத்தர் தவணை அடைக்கிறாரு, அசலை தான் அடைக்கிறாரு. அசலெல்லாம் அடைச்சு முடிச்ச பிறகு இவர் எவ்வளவு நாள் வந்து கடனை வாங்கி அவர்கிட்ட வச்சுட்டு இருந்தாரோ அதற்குரிய வட்டியை கால்குலேட் பண்ணி எப்ப வட்டியை கால்குலேட் பண்ண முடியும்? அவருக்கு முழுமையா அசல் அடைச்ச பிறகுதான். முழுமையா அசலை அவர் எப்படி அடைக்கிறாருன்றதை பார்த்துதான் வட்டியோட இதுவே வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்க டிசைட் பண்றீங்க. 36 மாசத்துக்குள்ள இருந்தா 1%, 36 மாசத்துக்கு மேல போனா 6%. ஸோ எந்த வகைப்பாடுல வராரோ அந்த வகைப்பாடுக்குரிய வட்டி வாங்கிக்கிறீங்க. அந்த வட்டியை 2 தவணைக்குள்ளதான் அடைக்கணும். சப்போஸ் இப்ப லோன்லாம் அடைச்சு முடிச்சிட்டாரு, வட்டி 6000 ரூபாய் வருதுன்னா அவர் ஒரு 3000 பண்ணலாம். 30,000 வட்டி வருதுனாலும் 5000 அடைச்சிருக்கோம். லோனை பொறுத்த வரைக்கும் இந்த 36 மாதங்கள் அல்லது 36 மாதத்துக்கு மேல அப்படின்றத பாக்குறீங்க. இதெல்லாம் வந்து முடிச்சுட்டு வட்டியை கால்குலேட் பண்றீங்க. 2 இன்ஸ்டால்மெண்ட்ல அடைச்சு முடிச்சுக்கிறீங்க. திரும்ப லோன் தேவைப்படுது அப்படின்னா தாராளமா லோன் எடுத்துக்கலாம். பட் கண்டிஷன் 5 வருஷத்துக்குள்ள இருக்கணும். ஏற்கனவே லோன் வாங்கினது வட்டியோடு துப்புரா அடைச்சிட்டு இருக்கணும். அப்புறம் ஒரே ஒரு லோன் தான் ஒரு ஃபைனான்சியல் இயருக்கு எடுக்க முடியும். இப்போ போன ஃபைனான்சியல் இயர்ல லோன் எடுத்து அந்த ஃபைனான்சியல் இயர் முடிவதற்குள்ளேயோ கட்டிய முடிச்சிடாரு, திரும்பவும் அந்த ஃபைனான்சியல் இயர் எடுக்க முடியும்னா எடுக்க முடியாது. அதே மாதிரி கட்டாயம் 5 வருஷம் கடந்த பிறகு லோனு எடுக்க முடியாது. ஏன்னா 5 வருஷத்துக்கு பிற்பாடு வித்ராயல் மட்டும்தான் எலிஜிபிள். அதுதான் சொல்றாங்க. ஏன் இந்த லோனு வித்ராயலையும் பெரிய நான் இன்னும் ஏற்கனவே என்ன இருந்ததுலாம் நான் உங்களுக்கு சொல்லலை, உங்களுக்கு குழப்பம் வரக்கூடாது. இப்ப இருக்கிறதுதான் நம்ம படிக்க போறோம். இது மாற்றமான ஒரு விஷயம், அதனால இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஆஃப்டர் எக்ஸ்பைரி ஆஃப் 5 years 5 வருடங்கள் கடந்த பிற்பாடு உங்களுக்கு லோன் வந்து எலிஜிபிள். டிஃபால்டட் அக்கௌண்ட்ல லோன் நாட் எலிஜிபிள். சப்போஸ் வந்து அந்த குறைந்தபட்சம் ஒரு 7 வருஷம் வந்து அவர் 1.5 லட்சம் ரூபாய் கட்டிட்டாரு, 10.5 லட்சம் ரூபாய் இருக்கு, அதுக்குரிய வட்டிலாம் பிபிஎஃப் வட்டிலாம் போட்டு ஒரு 12-13 லட்சம் ரூபாய் பணம் இருந்தா கூட அந்த நிதியாண்டிற்குரிய கடந்த வருடம் நிதியாண்டிற்குரிய தவணையை 500 ரூபாய் கட்டாம விட்டுட்டாருன்னா அவர் கணக்குல எத்தனை லட்சம் இருந்தாலும் அவரால் லோன் எடுக்க முடியாது. அதான் அதுக்கு நாட் அலௌட் இன் டிஃபால்டட் அக்கௌண்ட். அப்ப சப்ஸ்கிரிப்ஷனையும் டிஃபால்ட் ஃபீயும் கட்டிட்டு அந்த அக்கௌண்ட்டை உயிர் கொடுத்த பிறகு அவர் லோன் எடுக்கும். ஒரே ஒரு வித்ராயல் தான் அலௌட் இன் ஃபைனான்சியல் இயர். ஒன்லி ஒன் வித்ராயல் இஸ் அலௌட் இன் ஃபைனான்சியல் இயர். வித்ராயல்ன்ற இப்ப நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல நம்ம சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ல வித்ராயல் எடுத்தா நம்ம ஒண்ணு திருப்பி கட்ட போறது நம்ம தேவைக்காக எடுத்துக்கிட்டோம். ஸோ வித்ராயல திருப்பி அடைக்கணுன்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி லோனு ஏற்கனவே வாங்கிட்டாரு, 5 வருஷத்தை கடந்தும் லோன் கட்டிட்டு இல்லை, அது கட்டலாம். 4வது வருஷம் ஒருத்தர் லோன் எடுக்கிறாரு, நீங்க 36 மாசம்னா அவருக்கு 7 வருஷம் ஆயிடும் தவணை முடிக்கிறதுக்கு. அப்ப லோனு முடிஞ்சிச்சு, எனக்கு 5 வருஷம் ஆயிடுச்சு. நீங்க சப்சிக்வெண்டா 5 வருஷம் கழிச்சு
எனக்கு வித்ராயல் எலிஜிபிள் தானே, நீங்க வித்ராயல் கொடுன்னா கேட்க முடியாது. ஏற்கனவே அந்த அக்கௌண்ட்ல லோன் வாங்கி இருந்து அதை முழுமையாக அடைக்கலன்னா அந்த அக்கௌண்ட்ல நீங்க வித்ராயல் எடுக்க முடியாது. இந்த அதே மாதிரி வட்டி எல்லாம் கிடையாது, எடுத்த பணத்தை திருப்பிட்டு அடைக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் இல்லை. சார் எவ்வளவு ரூபாய் சார், எனக்கு வந்து எவ்வளவு ரூபாய் சார் நீங்க வித்ராயல் கொடுப்பீங்க அப்படின்னா, இப்போ வித்ரா லோன் மாதிரி இது ரொம்ப ஈஸி கிடையாது. எந்த வருஷம் லோன் எடுக்கிறீங்களோ அதுக்கு முந்தின வருஷத்தோட 31/3 மார்ச் வச்சு கொடுத்துறீங்க. இதுல அப்படி இல்லை. இதுல எந்த வருஷம் நீங்க லோன் எடுக்கிறீங்களோ அந்த வருஷத்தினுடைய 31/3, அதுக்கு முந்தின வருஷத்தினுடைய 31/3 பேலன்ஸ் எடுத்துக்கணும். அதுல 50%. அதே மாதிரி 4 வருஷம் முன்னாடி போகணும். ஸோ 4th ப்ரிசீடிங் இயர் அதுல 31/3 எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ரெண்டுத்துல எது கம்மியோ அதை தான் கொடுக்கணும். இப்போ ஒருத்தர் 2021 அக்கௌண்ட் ஓபன் பண்றாரு. ஃபர்ஸ்ட் வித்ராயல் அவருக்கு அலோவ் பண்றது எப்போ, 5 வருடங்கள் முழுமையா முடிஞ்ச பிறகுதான். அப்போ 21, 22, 22, 23, 23, 24, 24, 25, 25, 26 கணக்கு துவங்கின வருடத்தை விட்டுணும். எண்ட் ஆஃப் த இயர் இன் விச் தி இனிஷியல் சப்ஸ்கிரிப்ஷன் வாஸ் மேட், அதை விட்டுறீங்க. அப்ப 20, 21 விட்டுட்டு 21, 22, 22, 23, 23, 24, 24, 25, 25, 26 5 வருஷம் முடிஞ்சிச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் வித்ராயல் அவருக்கு அலோடு 26, 27. இந்த 26, 27 வரும்போது அவருக்கு எவ்வளவு லிமிட் கொடுத்தீங்க வித்ராயல்னா, நம்ம ரெண்டு பேலன்ஸ் செக் பண்ணோம். எந்த 2 பேலன்ஸ்னா 31/3/2026 அவருக்கு எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு பார்த்து அதுல 50% கால்குலேட் பண்ணுங்க. அப்புறம் அதுல இருந்து 4 முன்னாடி போனோம். 4th ப்ரிசீடிங் இயர் அப்படின்னா 25 லோன் எடுக்கிற வருஷத்தை எடுத்துக்கணும். இப்ப நம்ம 26, 27க்குள்ள எடுத்துக்கிறீங்க. 26, 25, 24, 23 அப்படி எடுத்துக்கணும். அப்போ 31/3/2023 எவ்வளவு இருக்குன்னு பாக்குறீங்க. இது ரெண்டுத்தையும் இதுக்கு 50% எடுக்கிறீங்க. ரெண்டுத்துல விச்சவரி ஸ்லோயரோ அதை நீங்க வித்ராயலா கொடுத்துட போறீங்க. பிபிஎஃப் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் 15 முழு நிதியாண்டுகள் கணக்கு துவங்கின வருடத்தை விட்டு அப்பனா என்ன அர்த்தம், கிட்டத்தட்ட 16 வருஷம் கணக்கு ஆகும். நீங்க லிட்டரலி கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 16 வருஷம். 15 ஃபைனான்சியல் இயர் முடிச்ச பிறகுதான் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியும். அதே மாதிரி லோன் வாங்கிட்டு லோனை வந்து அவர் கரெக்டா கட்டாம இருக்காருன்னா லோனை க்ளோஸ் பண்ண பிறகுதான் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியும். இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த மாதத்துல நீங்க அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்றீங்களோ அதுக்கு முந்தின மாதத்தினுடைய கடைசி வேலை தான். இப்போ வந்து 13/6 வந்து அவர் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணாங்கன்னா 31/5 வரைக்கும் தான் பிபிஎஃப் வட்டி தரணும். இது ஞாபகம் வச்சுங்க, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்தது ப்ரீமெச்சூர் க்ளோஷர் எப்பெல்லாம் சார் பண்ணலாம் அப்படின்னா, ப்ரீமெச்சூர் க்ளோஷர் ஜென்ரலா பிபிஎஃப் பண்ண முடியாது. ஆனா ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் இருந்தா பண்ணலாம். அப்படி இருந்தா முதல்ல வந்து 5 வருஷம் ஃப்ரீஸ் இருக்கு, அலௌட் ஆஃப்டர் 5 ஃபைனான்சியல் இயர். ஆனா எப்படி வந்து மெச்சூரிட்டிக்கு வந்து 15 ஃபைனான்சியல் இயர் எக்ஸ்க்ளூடிங் த இயர் இன் விச் அக்கௌண்ட் வாஸ் ஓப்பன் இருக்குல்ல, அதே மாதிரி அக்கௌண்ட் ஓபன் பண்ண வருடத்தை விடுத்து 5 வருடங்கள் முழுமையா முடிஞ்ச பிறகு ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ணலாம். ஆனா எல்லாருக்கெல்லாம் ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ண மாட்டோம். யாருக்கெல்லாம் ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ணுவோம் அப்படின்னா, யாருக்கெல்லாம் ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ணுவோம்னா, யாருக்கு அவர்களுக்கோ அல்லது அவர்களுடைய குழந்தைகளுக்கோ ஒரு மருத்துவ தேவைக்காக பணம் தேவைப்படுது அப்படின்னா பண்ணலாம். அதே மாதிரி அவருக்கோ அவருடைய குழந்தைகளுக்கோ ஒரு உயர்கல்விக்காக பணம் தேவைப்படுதுன்னா அப்படின்னா பண்ணலாம். அடுத்தது ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்து ஒரு வெளிநாடு வாழ் இந்தியனாக என்ஆர்ஐயா மாறுறாருன்னா உடனே வந்து அவருடைய ரெசிடென்சி ஸ்டேட்டஸை மாத்திட்டு அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் க்ளோஷரை பொறுத்த வரைக்கும் ப்ரீமெச்சூர் க்ளோஷர் வந்து அலோவ் பண்றதுக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட் சும்மா போனவொடனே கொடுத்துட மாட்டாங்க. மெடிக்கல் சர்டிஃபிகேட் வேணும். அதே மாதிரி இப்போ எப்படி எஸ்எஸ்சிஐடி வாங்குறீங்களோ அதே மாதிரி ஃபீஸ் பில், அவர் எந்த இன்ஸ்டியூஷன்ல ஜாயின் பண்ணிருக்காரோ அந்த இன்ஸ்டியூஷனோட ஃபீஸ் பில் தான் வேணும். இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலா பிஎன்சி பண்ணா வட்டின்றது குறையும். அந்த வட்டிங்கிறது நார்மலா 7.1% கொடுக்குறாங்க இல்லையா, அப்போ லெஸ் தென்
7.1% தான் வட்டி கொடுக்க முடியும் பிஎம்சிக்கு. எவ்வளவு லெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா 1% ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் அதுல இருந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன். எக்ஸ்டென்ஷனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இந்த ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷனை கொடுத்தும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமலும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதாவது 15 வருடம் கட்டிட்டு கம்முன்னு விட்டுறாரு. அவருக்கு எப்போ பணம் தேவைப்படுதோ அப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னா 15 வருஷம் முடிச்சிருக்கணும். அப்புறம் இந்த எக்ஸ்டென்ஷன் பீரியட் இருக்குல்லையே 5 வருடங்களாகத்தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இந்த 5 வருடமா எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது வித்ராயலும் எடுத்துக்கலாம். ஆனா வித்ராயல பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வித்ராயல் தான் ஒரு நிதியாண்டுக்கு. சரியா? ஒரே ஒரு வித்ராயல் தான் ஒரு நிதியாண்டுக்கு எடுக்க முடியும். அப்புறம் வந்து இப்போ ஒருத்தர் வந்து அக்கௌண்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாரு. ஆனா ஒரு வருடத்துக்கு மேல, அதாவது எக்ஸ்டெண்டட் பீரியட்ல சொல்றோம், 16-17 வருஷங்கள்ல வந்து அவர் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கட்டாம விட்டுட்டாருன்னா திரும்பவும் வந்து அவரால் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டி கணக்கெல்லாம் கண்டினியூ பண்ண முடியாது. அப்படியே வித்தவுட் சப்ஸ்கிரிப்ஷன் தான் போக முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரியா? ஒருத்தர் வந்து எக்ஸ்டென்ஷன் பீரியட்ல அந்த தவணையை வந்து குறிப்பிட்ட அந்த 500 ரூபாய் கட்டாம விட்டுட்டாருன்னா அதுக்கப்புறம் அவர் எவ்வளவு நினைச்சாலும் கட்ட முடியாது. அப்ப என்னதான் வழின்னா அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி திரும்ப ஃப்ரெஷ்ஷாக தான் ஓப்பன். சரியா? அப்ப இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட்லாம் பாதிக்கும். சப்ஸ்கிரிப்ஷனை கட்டி பண்ணாருன்னா, இது மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் கட்டிட்டு பண்றாருன்னா பிபிஎஃப் அக்கௌண்ட் மெச்சூரிட்டி வந்து 15 இயர்ஸ். அந்த 15 இயர்ஸ் முடிச்ச பிறகு ஒரு வருஷத்துக்குள்ள எக்ஸ்டென்ஷன் ஃபார்ம் ஒன்று இருக்கு. அந்த ஃபார்மை கொடுத்து எழுத்துப்பூர்வமா கொடுத்து நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு எழுதி, அதே மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணாத அக்கௌண்ட்ல நீங்க டெபாசிட்டை தவறுதலா வாங்கிட்டீங்கன்னா அது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கவுண்டர்ல ஒர்க் பண்றது எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு 15 வருஷம் முடிஞ்ச பிறகு கட்டாயம் எக்ஸ்டென்ஷன் அப்ளிகேஷன் வாங்கின பிறகுதான் நாம வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நாம வாங்குற டெபாசிட் வந்து இர்ரெகுலரா இருக்கும். மித்தபடி சப்ஸ்கிரிப்ஷனுக்கு என்னென்ன மினிமம் மேக்சிமம், ஒரு வருஷத்துக்கு 500 ரூபாய் கட்டலனா பெனால்டி, இது எல்லாமே உண்டு. இந்த எக்ஸ்டென்ஷன் பீரியட்ல சப்ஸ்கிரிப்ஷனோட பண்ணும்போதும் சப்ஸ்கிரிப்ஷனோட இல்லாத பண்ணும்போதும் நமக்கு வித்ராயல் அலௌடு. ஒரே ஒரு ஃபைனான்சியல் இயருக்கு ஒரு வித்ராயல் தான் அலௌடுன்னு சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி மேக்சிமம் 60% பேலன்ஸ் தான் எலிஜிபிள். இந்த 15 வருஷம் முடிஞ்சு 16வது வருஷம் துவங்கும் போது என்ன தொகை இருந்ததோ அந்த தொகையில 60% தான் எலிஜிபிள். அந்த 60, இப்ப நீங்க வந்து ஒரு 30 லட்சம் ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 15 வருஷம் முடிஞ்சிருச்சு, 30 லட்சம் ரூபாய் இருக்கு. அவர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் இருக்கு, எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் எக்ஸ்டெண்ட் பண்ற வருடம் 13/6/2025 இன்னைக்கு தேதி, இன்னைக்கு எக்ஸ்டெண்ட் பண்றாரு. அப்ப 31/3/2025 15 வருஷம் முடிஞ்சிச்சு. அன்னைக்கு பேலன்ஸ் 30 லட்சம் இருக்குன்னா அதுல 60% வந்து அவருக்கு எலிஜிபிள் இந்த வித்ராயல் எடுப்பதற்கு. இந்த 60% வந்து அவர் ஒரு வித்ராயலா எடுத்துக்கலாம் அல்லது 5 வித்ராயலா எடுத்துக்கலாம். 1 or more வித்ராயல், but subject to a maximum of 1 withdrawal in a financial year, subject to a maximum of 60% of the amount. The amount வந்து மாறவே மாறாது. அவர் வித்ராயல் எடுக்கும் போது இந்த எக்ஸ்டென்ஷன் பீரியட்ல அவர் இந்த வருஷம் வித்ராயல் எடுத்தாலும் அதேதான், 13/6/2026 போய் எடுத்தாலும் அப்பவும் வந்து 31/3/2025 பேலன்ஸ் தான் பார்க்கணும். ஏன்னா அப்பதான் 15 வருஷம் முடிஞ்சிச்சு. இதுதான் வந்து இந்த வித்ராயலுடைய ரொம்ப குரூஷியல். அப்போ 60% தான் மேக்சிமம் எடுக்க முடியும். அப்போ வருஷத்துக்கு ஒரு வித்ராயல் தான் எடுத்துக்கலாம். நீங்க இந்த வருஷம் 15% மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி 45% அடுத்த வருஷம் கூட எடுத்துக்கலாம். இல்ல 4 வருஷத்துக்கு 15 கூட ஸ்டாண்டர்டா வித்ராயல் எடுத்துக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா தட் கேனாட் பி ரிவர்ஸ். திரும்பவும் வந்து எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டேன், எனக்கு வேணாம்லாம் சொல்ல முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த 500 ரூபாய் கட்டிட்டு தான் அந்த 500 ரூபாய் கட்டணும் ஒரு நிதியாண்டுக்கு, அதுக்குரிய அந்த 50 ரூபாய் கட்டாம விட்டுட்டு அதுக்குரிய பெனால்டி 50 ரூபாயும் கட்டணும்.
சுகன்யா சம்ருத்தி அக்கௌண்ட். சுகன்யா சம்ருத்தி அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாருமே இதுல மாஸ்டர்ஸ் தான். என்ன அப்படின்னா சுகன்யா சம்ருத்தி அக்கௌண்ட் ஒரு பெண் குழந்தையினுடைய பெனிஃபிஷியலுக்காக துவங்கப்பட்டது. இன்னைக்கு இருக்க கரண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8.2. இந்த அக்கௌண்ட்டை எல்லா ஆஃபீஸ்லயும் ஓப்பன் பண்ணலாம். தட் மீன்ஸ் இன்க்ளூடிங் வியூவர்ஸ். நாமினேஷன் ஃபெசிலிட்டி இருக்கு. இது ஒரு மைனர் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் இதுலயும் நாமினேஷன் ஃபெசிலிட்டி இருக்கு. அப்புறம் லீகல் கார்டியன் அக்கௌண்ட் தான் ஓபன் பண்றோம். இதுல வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து 10 வயது, வயது வந்து 10 வருடங்களை மிகக்கூடாது. அப்புறம் வந்து கார்டியனுக்கு பேரு டெபாசிட்டரு, அக்கௌண்ட் ஹோல்டர் பேரு பெண் குழந்தை. இந்த கேள்வி கேட்கறோம். அக்கௌண்ட் ஹோல்டர் யாரு எஸ்எஸ்சி அக்கௌண்ட்ல, டெபாசிட்டர் யாரு? டெபாசிட்டர் யாருன்னு கேட்டா நம்ம டக்குனு குழந்தைங்க பேரு ஞாபகம் வச்சு சொல்லுவோம். சரியா? பேர் எழுதுறது தான் குழந்தை பேர் எழுதணும். அதுதான் அக்கௌண்ட் ஹோல்டர் பேர் தான் குழந்தை பேர் எழுதணும். டெபாசிட்டர் இருந்தது அவங்க அப்பா அம்மா தான். அந்த அக்கௌண்ட் இதே மாதிரி தான் நார்மலா மற்ற அக்கௌண்ட் மாதிரி 18 வயசு ஆன பிறகு அக்கௌண்ட் வந்து ஓப்பன். இதுவும் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல பேங்க்ல ஓபன் பண்ணலாம். ரெண்டுத்துக்குரிய வயசு வருஷா நீங்க டிரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம். ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு அக்கௌண்ட் தான் இருக்க முடியும். ஒரு கார்டியன் அவருடைய 2 பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும். 2 சர்வைவிங் சில்ட்ரன் மட்டும்தான் ஓபன் பண்ண முடியும். சரி, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா முதல் ஒரு அப்பாவுக்கு 4 குழந்தை இருக்குன்னா முதல் 2 குழந்தைக்கு அவர் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணலாம். எனக்கு பிடிச்சது கடைசி 2 குழந்தைன்னா ஓபன் பண்ண முடியும். சரி, மோர் தென் 2 அக்கௌண்ட்ஸ் ஆர் அலவுட். எந்த கண்டிஷன் அப்படின்னா இரண்டாவது டெலிவரி அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட பெண் குழந்தைகள் பிறக்குது. முதல்ல ஒரு டெலிவரியில ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. 2வது டெலிவரியில ட்வின்ஸ், ட்ரிப்ளெட்ஸ், குவாட்ரப்ளெட்ஸ் அந்த மாதிரி 2, 3, 4 குழந்தைகள் பிறகுது. எல்லாமே பெண் குழந்தைனாலும் எலிஜிபிள். 2வது டெலிவரியில தான் இது எலிஜிபிள். இப்போ முதல் டெலிவரியிலேயே 2 பெண் குழந்தைகள் பிறந்துச்சுன்னா அந்த 2 தான். 2வது டெலிவரியில ஒரு பெண் குழந்தை பிறந்தா கிடையாது. ஏன்னா இந்த முதல் டெலிவரியிலேயே இந்த எல்டர் சர்வைவிங் இதுல வந்து கொடுத்துரும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டெலிவரியிலேயே வந்து 3 குழந்தை 4 குழந்தை பெண் குழந்தைகள் இருந்ததுன்னா அதுக்கு நாட் எலிஜிபிள். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் 2 எல்டர் சர்வைவிங் சில்ட்ரன் மட்டும்தான் கொடுக்க முடியும். டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ கம்பல்சரி ஆதார் கார்டு. சரியா? இப்போ ஆதார் கார்டு அதான் கேஒய்சி டாக்குமெண்ட் ஆஃப் தி கார்டியன், ஆதார் ஆஃப் தி கேர்ள் சைல்டு, டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃப். சரியா? பர்த் சர்டிஃபிகேட்ல இப்போ மைண்ட் எவ்வளவு குறைந்தபட்சம் அதிகபட்சம்ன்றதெல்லாம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். 250 ரூபா மினிமம், மேக்சிமம் 1.5 லட்சம் இந்த ஃபைனான்சியல் இயர். மல்டிபிள்ஸ் ஆஃப் 50 பிபிஎஃப் மாதிரியே தான். மினிமம் 250 ரூபாய் ஒரு வருஷத்துல நீங்க வந்து கட்டினா போதும். மேக்சிமம் வந்து 1,50,000 ரூபாய் ஒரு ஃபைனான்சியல் இயர்ல. பிபிஎஃப் மாதிரியே கட்டாம விடுபட்டு போச்சுன்னா தவறி போச்சுன்னா ஒரு நிதியாண்டு முழுமைக்கும் அதுக்கு 50 ரூபாய் ஃபைன் வந்து வாங்கிக்கணும். அதே மாதிரி ஒரு 15 வருடத்திற்குள்ள எப்ப வேணாலும் அந்த அக்கௌண்ட் விடுபட்டு போன அக்கௌண்ட்டை ஃபைன் கட்டி ரெகுலரைஸ் பண்ணிக்கலாம். டெபாசிட் வந்து எத்தனை வருஷம் பண்ணலாம் அப்படின்னா 15 வருடங்கள் தான் பண்ண முடியும். அதற்கு பிறகு 7 வருடம் வந்து we have to keep that account idle. 7 வருடம் அந்த அக்கௌண்ட்டை எந்த விதமா டிஸ்டர்ப் பண்ணாம வச்சுக்கிட்டு அப்புறமா தான் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியும். இந்த வருடம் நான் சொல்றது எல்லாமே இங்கேயும் இந்தியாண்டு தான். வித்ராயல் எப்ப பண்ணலாம் அப்படின்னா வித்ராயல் வந்து இங்க வந்து வித்ராயல் ஒரு ஆப்ஷன் இருக்கு. எப்பெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா 18 வருஷம் அல்லது 10வது வகுப்பு பாஸ் பண்ணிருக்கணும். இது ரெண்டுத்துல எது முதல்ல வருமா? பொதுவா 10வது வகுப்பு பாஸ் பண்ணிருந்தா ஃபர்ஸ்ட் வரும். ஏன்னா 15 வயசு ஆயிட்டாலே 10th எலிஜிபிள். என்ன பர்பஸ்க்காக வித்ராயல் இருக்கலாம்? ஹையர் எஜுகேஷன் தான். என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்? ப்ரூஃப் வாங்கணும். எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல எவ்வளவு ஃபீஸ் ப்ரொஜெக்ஷன் தான் கேட்கலாம். 5 வருஷத்துக்கு எவ்வளவு ஃபீஸ் கூட அதிலே வாங்கி கொடுக்கலாம். 4 வருஷம் கோர்ஸ் படிக்கிறாங்க, 4 வருஷத்துக்கு இவ்வளவு ஃபீஸ் கொடுக்கலாம். பில்லுன்றதெல்லாம் இல்லை. சரியா? ப்ரூஃப் தான் கேட்கணும். இது நிறைய பேர் தவறா புரிஞ்சு வச்சிருக்காங்க. பில்லு தான் மேக்சிமம் லிமிட் வந்து
இந்த பிபிஎஃப்ல நீங்க வித்ராயலுக்கு என்ன மாதிரியோ அதே மாதிரி தான் 50% ஆஃப் பேலன்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த ஃபைனான்சியல் இயர். நீங்க எந்த வருஷம் வாங்குறீங்களோ அந்த முந்தின வருஷத்தினுடைய இப்போ 13/6 வந்து அவர் ஃபீஸ் பில் சப்மிட் பண்றாரு. 31/3/2025 எவ்வளவு பேலன்ஸ் இருக்கோ அதுல 50% எலிஜிபிள். எவ்வளோ 5 அந்த 50% தான் எலிஜிபிள். அதை 5 தவணைகளாக வாங்கிக்கலாம். மேக்சிமம் 50 ஒரே நாள்ல வாங்கிக்கலாம். ஒரே தடவை வித்ராயலா ஒரு நிதியாண்டுல வாங்கிக்கலாம். ஒரு நிதியாண்டுக்கு ஒரு வித்ராயல் தான் எலிஜிபிள். அல்லது 5 தவணைகள்ல நீங்க பிரிச்சு கூட இந்த 50% வாங்கிக்கலாம். ஒரு தடவை 25%, மீதி 4 தடவை வந்து கம்மியா வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய விருப்பம் தான். ஆனா இதுல வந்து ஆக்சுவல் ஃபீஸ் எவ்வளவோ அதுக்கு தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். 50% பேலன்ஸ் ஒரு 10 லட்சம் ரூபா வருது. ஆனா ஃபீஸ் நீங்க 8 லட்சம் ரூபா தான் ப்ரொஜெக்ஷன்னா அந்த 8 லட்சம் தான் கொடுப்பாங்க. எவ்வளவு வித்ட்ராயல் கொடுப்பாங்கன்றதுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன். இது வந்து ரொம்ப இதை விட வந்து டெப்த் இருக்காது இதுல. அந்த அளவுக்கு நம்ம இதுல போட்டிருக்கோம். ஸோ இதை நீங்க நல்லா கவனிங்க. ஏன்னா இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இவ்வளவு தியரியை படிக்க வேண்டியது இதான் ப்ராக்டிக்கல். இப்போ அக்கௌண்ட் ஓப்பனிங் டேட் வந்து 2016, 12/5/2016. டேட் ஆஃப் பர்த் ஆஃப் தி கேர்ள் சைல்டு வந்து 12, அதை விட்டுருங்க. 18 வயசு ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து 31/3/2028 5,50,000 ரூபாய் இருக்குது. 2,75,000 ரூபாய் வரைக்கும் வித்ராயல் எடுத்துக்கலாம். 2,75,000 ரூபாய 5 தவணைகளாகவும் எடுத்துக்கலாம். ஆனா ஒரு கண்டிஷன், ஒரு வித்ராயல் ஒரு ஃபைனான்சியல். அவ்வளவுதான் அளவு. ரைட். இப்போ வந்து அவர் வந்து 2,75,000 ரூபாயை எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, ஃபீஸ் வந்து நான் 2 லட்சம் தான் கட்ட போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த 2 லட்சத்தை மட்டும் தான் நமக்கு கொடுக்க முடியும். 2,75,000 ரூபாய் அவருக்கு எலிஜிபிள். எலிஜிபிள் வந்து 2,75,000, ஆனா ரெஸ்ட்ரிக்டட் டு 2 lakhs. அடுத்தது ப்ரீமெச்சூர் க்ளோஷர். ப்ரீமெச்சூர் க்ளோஷர் இந்த பிஎம்சின்றது பிபிஎஃப் மாதிரி கிடையாது. சின்ன 11th மாற்றேன். கேர்ள் சைல்டு இறந்துட்ட பிறகு நம்ம வந்து டேட் ஆஃப் டெத் வரைக்கும் எஸ்எஸ்ஏ வட்டி கொடுத்து அது வந்து பிஎஃப்சியாக தான் கருதப்படும். ஏன்னா வந்து 15 வருஷம் கட்டணும் இல்லையா, கட்டாம விட்டுட்டாங்க. 5 வருடங்கள் கடந்துட்ட பிறகு இப்போ பிபிஎஃப்ல வந்து ஒரு லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ் ஆஃப் தி சில்ட்ரனோ இல்லை செல்ஃபோ இல்லை வந்து எஜுகேஷனுக்கோ யூஸ் பண்ணிக்கிறாங்க. இங்க அப்படி இல்லை. எஜுகேஷன் தான் நாம என்ன பண்றோம், இங்க இடையில வித்ராயல் கொடுத்துறோம். ப்ரீமெச்சூர் க்ளோஷர் எங்க எப்போ அலோவ் பண்ணுவாங்கன்னா, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ் இருக்கு அப்படின்னு அந்த இடங்கள்ல நீங்க வந்து லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ் இருந்ததுன்னா அப்போ வந்து பிஎல்சி பண்ணிக்கலாம். பணம் கட்டுகின்ற அந்த சம்பந்தப்பட்ட கார்டியன் இறந்துட்டாலும் பிஎம்சி பண்ணிக்கலாம். குழந்தை இருக்கு, கார்டியன் மட்டும் இறந்துட்டாருன்னா we can go for பிஎம்சி. அல்லது வேறு ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமாக அதனால அந்த பணத்தை வந்து கண்டினியூ பண்ண முடியல, அக்கௌண்ட்டை வந்து கட்ட முடியல அப்படின்னா அந்த மாதிரி நேரங்களிலும் இந்த அக்கௌண்ட்டை பிஎம்சி பண்ணிக்கலாம். பிஎம்சியை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்ஏ வட்டிங்கிறது குழந்தை இறந்துட்டா டேட் ஆஃப் டெத் வரைக்கும் கொடுப்பாங்க. ஆனா இதுல வந்து எந்த தேதியில வந்து அவர் அப்ளிகேஷன் வந்து பிஎம்சி கொடுக்குறாரு அதற்கு முந்தின மாதத்தினுடைய வரைக்கும் தான் எஸ்எஸ்ஏ வட்டி கிடைக்கும். டிவிஷனல் ஹெட் மட்டும்தான் சாங்ஷன் பண்ண முடியும். எஸ்பிக்கு மேல இருக்கிற அதிகாரிகள் மட்டும்தான் இதை சாங்ஷன் வந்து கொடுக்க முடியும். மெச்சூரிட்டி 21 வருடங்கள் முழுமையாக முடிந்த பிறகு மட்டும்தான். அக்கௌண்ட்டை வந்து இதுக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிக்கிறது பிஎம்சி இல்லை. நான் சொல்றது க்ளோஷர் எப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னா, குழந்தையோட மேரேஜ் ஆயிடுச்சு, எப்போ இந்த மாதிரி மேரேஜ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண தேதியிலிருந்து 1 மாதம் முன்னாடியோ அல்லது மேரேஜ் நடந்ததுல இருந்து 3 மாதத்துக்குள்ள இந்த கேள்வி பல தடவை கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணது மேரேஜ் நிமித்தமாக, கல்யாண திருமண நிமித்தமாக அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணோம்னா
திருமண தேதி பிக்ஸ் பண்ணதுல இருந்து 1 மாதத்துக்கு முன்னாடியோ அல்லது திருமணம் நடந்ததுல இருந்து 3 மாதத்துக்குள்ளேயோ தான். ஏன் இதை ஸ்பெசிபிக்கா சொல்றேன்னா, இந்த கண்டிஷனை 3 மாதம் தாண்டி போச்சுன்னா பண்ண முடியும், அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியாது. சரி, இதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி அக்கௌண்ட் வந்து 18 வயசு ஆயிடுச்சு, எனக்கு கல்யாணம் ஆவறதுக்கான தகுதி வந்துருச்சு அப்படின்றதுக்கான ஒரு அஃபிடவிட்டை மட்டும் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர்ல ஒரு நோட்டரி பப்ளிக் கிட்ட ஒரு அஃபிடவிட்டை வாங்கி கொடுத்துட்டு தான் போஸ்ட் பண்ணோம். சரியா? ஏன்னா வெறும் மேரேஜ் சர்டிபிகேட்டை வச்சு, சாரி மேரேஜ் இன்விடேஷன் வச்சு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும்னா, போஸ்ட் மாஸ்டருக்கு மட்டும் ஒரே ஒரு மேரேஜ் அப்ளிகேஷன், ஒரே ஒரு இன்விடேஷன் வந்து ஒருத்தர் பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்க முடியாது. அதனால உண்மையிலேயே 18 வயசு ஆயிடுச்சு, உண்மையிலேயே கல்யாணம் தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு நோட்டரி பப்ளிக் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டோம். இந்த எஸ்எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட் வந்து, அதாவது கட்டாம இருந்தா கூட எஸ்எஸ்ஏ வட்டி தான் முழு தொகைக்கும் முழு வருடங்களுக்கும் உண்டு. மகிழா சம்மான் சர்டிபிகேட், இந்த மகிழா சம்மான் சர்டிபிகேட்டை பொறுத்த வரைக்கும் 5/2023 வந்து எஸ்பி ஆர்டர் 5/2023 வந்தது. இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 1000 rupees, மேக்ஸிமம் 2 lakhs இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 100. இந்த அக்கௌண்ட் இன்னைக்கு டேட்ல கணக்குல இல்ல. ஐ மீன் வந்து அக்கௌண்ட்டை ஓப்பன் தான் பண்ண முடியாது, பட் எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட் கண்டினியூ தானே ஆயிட்டு இருக்கு. 31/3/2025 இந்த அக்கௌண்ட் வந்து போகும்போது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 30/3/2025 இல்ல 31/3/2025 ஓபன் பண்ண அக்கௌண்ட் 2 years இருக்கும் இல்லையா? அதனால இந்த ஸ்கீமையும் நம்ம பார்த்துட்டு தான் வேணும். யாரெல்லாம் இப்போ இப்போ இந்த தேதியை பொறுத்து யாராவது ஒரு புகார ஒருத்தர் வந்து கொஸ்டின் செக் பண்றாங்க. 13/6/2025 ஒருத்தர் வந்து மகிழா சம்மான் அக்கௌண்ட் வந்து 1 lakh எடுத்து வந்து கொடுக்குறாரு, ஓபன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா ஓபன் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அந்த அக்கௌண்ட் வந்து 31/3/2025 டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒருத்தர் ஒரு தடவை அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டா அதுல இருந்து 3 மாதங்களுக்கு அக்கௌண்ட்டை ஓபன் பண்ண முடியாது. ஸோ ஒருத்தர் வந்து மேக்சிமம் 2 லட்சம் தான் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும், அதாவது அமௌண்ட். அதே மாதிரி இதுல வந்து வயசு எல்லாம் கிடையாது. 0 years வந்து 100 வயசு வரைக்கும் இருக்க பார்ட்டி கூட ஓபன் பண்ணலாம். இப்போ ஒருத்தர் வந்து அவங்க குழந்தை பேர்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க, கார்டியனா ஒரு பெண் குழந்தை பேர்ல 2 லட்சம் ரூபாய் எம்எஸ்எஸ்சி ஓபன் பண்றாங்க. அவங்க பேர்ல ஒரு 2 லட்சம் ரூபாய் தாராளமா ஓபன் பண்ணிக்கலாம். கரண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் இல்லை. இந்த அக்கௌண்ட் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து வித்ராயில் எடுக்கலாமா? எடுக்கலாம் சார். எப்போ? 1 வருஷம் கம்ப்ளீட் ஆன பிறகு எடுக்கலாம். எவ்வளவு எடுக்கலாம்? 40% மேக்சிமம் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு வித்ராயில் தான் இந்த 2 yearsலயே அலவுடு. ஓகேவா? இது ஒண்ணு. மெச்சூரிட்டி வந்து 2 வருஷம். பிஎன்சி பண்ணலாமா? பண்ணலாம். பிஎன்சி வந்து 7.5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டிங் குவார்டர்லி இந்த வட்டி விகிதத்துல எப்ப தருவாங்க அப்படின்னா, அக்கௌண்ட் ஹோல்டர் இறந்துட்டாலோ அல்லது மெடிக்கல் கண்டிஷனை பேஸ் பண்ணி லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ் ஏதோ இருக்கு, மருந்து வாங்குறதுக்கு பணம் வேணும் அப்படின்னு இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். அப்போ ஃபுல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7.5% பிஎன்சிக்கும் வட்டி உண்டு. ரெடியூஸ்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது 5.5% மட்டும்தான் அலௌடு. எப்போ அப்படின்னா எந்த விதமான ஸ்பெஷல் கண்டிஷனும் இல்லாம க்ளோஸ் பண்ணலாம். பிஎம்சி பண்றதுக்கு 6 மாதம் கழிச்சு தான் க்ளோஸ் பண்ண முடியும். ஜென்ரலா க்ளோஸ் பண்றதுக்கு எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணி 7.5% எடுத்துக்கோன்னா அந்த மெடிக்கல் க்ளோஸ்ல தான் பண்ண முடியும், அல்லது அக்கௌண்ட் ஹோல்டர் இறந்துட்டாதான் பண்ண முடியும். இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் லிமிட்டை பொறுத்து தான் இருக்கு. அதனால அம்மா வந்து அவங்க பேர்ல ஒரு 2 லட்சம், மைனர் பெண் குழந்தை பேர்லயும் ஒரு 2 லட்சம் போட்டுக்கலாம். அதே மாதிரி டிடிஎஸ் எல்லாம் இந்த ஸ்கீமுக்கு டிடிஎஸ்ன்றது என்னன்னா, இந்த வட்டியில வந்து வருமான வரி விலக்கு கொடுக்குறாங்க இல்லையா, வருமான வரி பிடித்தம் செய்யறாங்க இல்லையா, அந்த வருமான வரி பிடித்தம் செய்வது என்பது இந்த கணக்குகளுக்கும் பொருந்தும். நெக்ஸ்ட் வந்து பிஎம் கேர் ஸ்கீம்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது 6/10/2021. யாரெல்லாம் இதுல எலிஜிபிள் அப்படின்னா, இது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் அக்கௌண்ட். யாருக்கு அப்படின்னா, ஒரு கோவிட் பேண்டமிக்ல அப்பா அம்மா 2 பேரையும் இழந்த ஒரு குழந்தைக்கு, அந்த குழந்தைக்கு 18 வயசு ஆயிருக்கு கூடாது. அதே மாதிரி
11/3/2020 31/12/2021 இந்த இடைப்பட்ட காலத்துல தான் அவங்க பேரண்ட்ஸ் இறந்துருக்கணும். இந்த கண்டிஷன், இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ற ஒரு குழந்தை பேர்ல தான் அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணும். இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்றது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் ஓபன் பண்ண முடியும். சரியா? 2 அக்கௌண்ட் இருக்கும், பேசிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அண்ட் பிஎம் கேர் ஃபார் சில்ட்ரன் ஸ்கீம் அக்கௌண்ட். இந்த பேசிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ன்றது குழந்தை பேர்ல ஓபன் பண்ணியிருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஆஸ் தி ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர். டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்ன்றது யாரு? கலெக்டர் தான். அவரு தான் ஓபன் பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த அக்கௌண்ட்டை வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. சப்போஸ் 18 வயசு ஆயிடுச்சுன்னா இந்த பெண் குழந்தை பேர்லயே அக்கௌண்ட்டும் ஓபன் பண்ணிப்பாங்க. இந்த பேசிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுக்குள்ள இருந்தா ஜாயிண்ட் அக்கௌண்ட், 18 வயசுக்கு மேல போனா இண்டிவிஜுவல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட், இந்த பிஎம் கேர் ஸ்கீம்ஸ் அப்படின்ற அந்த பிஎம் கேர்ஸ் ஃபார் தி சில்ட்ரன் ஸ்கீம் 2021 அப்படின்ற அந்த அக்கௌண்ட் ஒரு லம்சம் அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணிடுவாங்க. இந்த பேசிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுல இருந்து ஒரு மாதத்திற்குள்ளார இந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணியே ஆகணும். எது? இந்த பிஎம் கேர் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிடணும். முதல்ல பேசிக் சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு இந்த அக்கௌண்ட் பாஸ்புக் வந்து நம்ம கலெக்டர் கொடுத்துடணும். அதற்கு பிற்பாடு இந்த பிஎம் கேர் ஸ்கீம் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணுவாங்க. இந்த அக்கௌண்ட்டை சென்னை ஜிபிஓல, சென்ட்ரலி சென்னை ஜிபிஓல மட்டும்தான் ஓபன் பண்ணுவாங்க. மற்ற ஆஃபீஸ்ல ஓபன் பண்ண முடியாது. மற்ற ஆஃபீஸ்ல ஓபன் பண்ண அக்கௌண்ட் வந்து இந்த பேசிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட். சரியா? அப்புறம் இதுல எப்படின்னா அந்த குழந்தையோட வயசை வச்சு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அப்ப மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து எப்பவுமே 10 லட்சம் தான் இருக்கும். சரியா? 10 லட்சம் அந்த குழந்தையோடைய வயசு 18 ஆகும்போது ஆகிற மாதிரி தான் ஒரு பல்க் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது குழந்தையோட வயசை பொறுத்து மாறும். 0ல இருந்து 17-18 வயசு வரைக்கும் மாறும். 18 வயசு ஆயிட்ட பிறகு அந்த அக்கௌண்ட்டை இந்த அக்கௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு சிங்கிள் அக்கௌண்ட்டா மாறிடும். எம்ஐஎஸ் வட்டி கொடுக்கும். எம்ஐஎஸ் வட்டி கொடுக்கும். அது எத்தனை வருஷத்துக்குன்னா 5 வருஷத்துக்கு. மீன்ஸ் குழந்தைக்கு 23 வயசு ஆகிற வரைக்கும் 18 வயசுக்குள்ள இந்த அக்கௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா 10 லட்சமா மாறிடும். 10 லட்சத்துக்கு 5 வருஷத்துக்கு எம்ஐஎஸ் வட்டி கொடுக்கும். இங்க உங்களுக்கு ஒரு டவுட் வரணும், சார் எம்ஐஎஸ் வந்து சிங்கிள் அக்கௌண்ட்டுக்கு மேக்ஸிமம் 9 லட்சம் தானே? அதெல்லாம் இது கிடையாது. வட்டி தான் எம்ஐஎஸ், கண்டிஷன் எல்லாம் எம்ஐஎஸ். சரியா? வட்டி தான் எம்ஐஎஸ் வட்டி. இது வந்து இந்த பேசிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாங்க இல்லையா, அந்த பேசிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல ஏற்கனவே ஓபன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த பேசிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இந்த வட்டி எல்லாம் போய் உக்காந்துட்டே இருக்கும். சரியா? இந்த குழந்தை வந்து இந்த இந்த வட்டியை வாங்கி செலவு பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம். 23 வயசுக்கு அப்புறம் இந்த அக்கௌண்ட் முடிஞ்சு மெச்சூரிட்டி அமௌண்ட்டை குழந்தை வாங்கிக்கலாம். நாமினேஷன் ஃபெசிலிட்டி இந்த அக்கௌண்ட்ல இருக்கு. ஆனா 18 வயசுக்குள்ள வந்து நீங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட சேர்ந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டா தான் ஓபன் பண்றீங்க. அந்த பீரியட்ல கிடையாது. இந்த இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டா இந்த 18 வயசுக்கு அப்புறம் பேசிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாறுது இல்லையா குழந்தைக்கு, அப்போ நீங்க நாமினேஷன் பண்ணிக்கலாம். பிஎம்சின்னே ஒரு கான்செப்ட் கிடையாது. இப்போ சப்போஸ் வந்து இந்த இப்போ அப்பாவும் இறந்து அம்மாவும் இறந்து இந்த அக்கௌண்ட்டை குழந்தை இறந்துச்சுன்னா பிஎம்சி தான் கிடையாது. ஆனா குழந்தை இறந்துச்சுன்னா 18 வயசுக்குள்ள ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர் யாரு? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அவருக்கு இந்த பணத்தை கொடுத்துருந்தோம். அவர் திரும்ப இந்த பிஎம் கேர் ஃபண்டுக்கே இந்த பணத்தை திரும்ப டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாரு. இதுதான் இந்த பிஎம் கேர் ஸ்கீம். இந்த ஸ்கீம் வந்து இட் இஸ் ஸ்டில் ஆப்ரேஷனல் தான். இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அக்கௌண்ட் ஓப்பனிங் வேணா இனிமே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. சாத்தியக்கூறு குறைஞ்சி போச்சு. எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் தேடி போச்சு. ஓப்பன் பண்ணிட்டாங்க. பெனிஃபிஷியரி லிஸ்ட்டை வந்து கலெக்டர் கொடுத்து முதலே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனா 18 வயசு ஆகி இனிமே வருவாங்க. 18 வயசு ஆகாம தான் இருப்பாங்க. இப்ப 18 வயசு ஆகி வரும்போது நாம அந்த அக்கௌண்ட்டை சிங்கிள் அக்கௌண்ட்டா மாத்தி விடணும். அதுக்கு எம்ஐஎஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். 18 வயசு ஆன பிறகு நம்ம வந்து என்ன பண்ணோம், இந்த அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் 18 வயசுல இருந்து 5 வருஷம் 23 வயசு வரைக்கும் தான் இந்த அக்கௌண்ட் இருக்கும். அப்புறம் க்ளோஸ் பண்ணி எடுத்துப்பாங்க. 18 to 23க்குள்ள இந்த அக்கௌண்ட்டோடைய ஹோல்டர் இறந்து போயிட்டாங்க. அப்போ பிரச்சனை இல்லை. யாரு நாமினேஷனோ அவங்களுக்கு இந்த 10 லட்சம் தான். இதுதான் இந்த ஸ்கீமுடைய ஸ்பெஷாலிட்டி. அடுத்தது சேவிங் சர்டிஃபிகேட். சேவிங் சர்டிஃபிகேட்டை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஈஸி. 2 சேவிங் சர்டிஃபிகேட் தான் இருக்கு.
கிசான் விகாஸ் பத்ரா அண்ட் நேஷனல் சேவிங் சர்டிபிகேட். கிசான் விகாஸ் பத்திரம் அப்படிங்கிறது இப்ப இருக்க பிரசன்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7.5%. 115 மாதங்கள்ல நீங்க போட்ட பணம் என்பது இரட்டிப்பாக மாறும். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 1000 rupees, மேக்ஸிமம் there is no limit in multiples of 100 rupees. இந்த கேவிபியை பொறுத்த வரைக்கும் முதல் 2.5 வருஷத்துக்கு பிஎம்சி பண்ண முடியாது. அதுக்கு பேர் தான் லாக்அப். லாக்அப் பீரியட்னா அது ஏதோ லாக்அப்ல போட்டு புரியறதுல இந்த பணத்தை நம்மளால உடச்சி எடுக்க முடியாதுங்கிறதுனால தட் இஸ் கால்ட் அஸ் லாக்அப் பீரியட். நீங்க தெரிஞ்சுக்கோங்க, பிஎம்சி பண்ண முடியாது 2.5 வருஷம். 2.5 வருஷம் கழிச்சு நீங்க எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு என்ன ப்ரொபோர்ஷனேட்டா வட்டி உண்டோ அது ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க, அந்த டேபிள்ல கொடுத்துருவாங்க. மெச்சூரிட்டி வேல்யூன்றது இட் இஸ் டபுள் தி கேஸ் வேல்யூ. இந்த கேவிபிய நாம யார் பேர்ல ஒன்னாலும் பிளட்ஜ் பண்ணலாம், அடமானம் வைக்கலாம். அதாவது வந்து இந்த கேவி பிளட்ஜ்னா டிரான்ஸ்ஃபர் ஆஸ் செக்யூரிட்டி. இப்ப நீங்க வந்து ஒரு லோன் வாங்க போறீங்க, ஒரு வட்டி வாங்க போறீங்க அப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபர் ஆஸ் செக்யூரிட்டி பண்ணலாம். இதற்கு வந்து பிளட்ஜிங் ஃபீஸ் வந்து 100 rupees. அதற்கு ஜிஎஸ்டி உண்டு. பிளட்ஜுக்கு வந்து ரிலீஸ் கிடையாது. பிளட்ஜ் ரிலீஸுக்கு ஃபீஸ் கிடையாது. அதாவது வந்து நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஸ் செக்யூரிட்டினா நீங்க வந்து பிளட்ஜ் பண்ணிருக்கீங்க. இந்த பிளட்ஜ் பண்ண பிறகு திருப்பி வந்து ஒரு கடன் பிணை பத்திரம் மாதிரி கடன் பிணை கொடுக்குறீங்க. பிணை முடிஞ்சிச்சு, திரும்ப வந்து அவர் மீட்டுக்கிறாருன்னா மீட்டுக்கும் போது அவருக்கு ரிலீஸ் ஃபீஸ் கிடையாது. இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. பிளட்ஜ் ரிலீஸ் ஃபீஸ் நீல். சரியா? அது தெரிஞ்சுக்கணும். அடுத்தது போஸ்ட் மெச்சூரிட்டி இன்ட்ரெஸ்ட் வந்து எலிஜிபிள். போஸ்ட் மெச்சூரிட்டி இன்ட்ரெஸ்ட்னா ஆக்சுவல் மெச்சூரிட்டி பீரியட் 115 மாசம். இதற்கு பிற்பாடு வந்து ஒருத்தர் க்ளோஸ் பண்ணாங்கன்னா அதற்கு வந்து எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல வந்து போஸ்ட் மெச்சூரிட்டி இன்ட்ரெஸ்ட் உண்டு. நெக்ஸ்ட் என்எஸ்சி 8th இஷ்யூ. என்எஸ்சி 8th இஷ்யூங்கிறது 8th இஷ்யூ அப்படின்றத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அதாவது 1, 2, 3, 4, 5 9th இஷ்யூ கூட வந்தது. இப்போ ஆஸ் ஆஃப்னா ஒன்லி என்எஸ்சி 8th இஷ்யூ மட்டும்தான் இருக்கு. இந்த என்எஸ்சி 8th இஷ்யூல மச்சூரிட்டி பீரியட்ன்றது 6 years. மெச்சூரிட்டி பீரியட்ன்றது 5 years. 30/11/2011 வரைக்கும் 6 years. கரண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7.7%. டினாமினேஷன் வந்து 1000 ரூபாய்க்கு 1449 ரூபா 3 பைசா கிடைக்கும். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 1000 rupees, மேக்ஸிமம் there is no limit in multiples of 100 rupees. அடுத்தது என்எஸ்சில லாக்அப் பீரியட்ன்றது 5 years. கேவிபில நம்ம என்ன பார்த்தோம்? லாக்அப் பீரியட்ன்றது 2.5 years. என்எஸ்சில லாக்அப் பீரியட்ன்றது 5 years. அப்படின்னு என்ன அர்த்தம்? there is no PMC is allowed in NSC. கேவிபில நீங்க 2.5 வருஷத்துக்கு கழிச்சு எப்போ வேணாலும் பிஎஃப்சி பண்ணி எடுத்துக்கலாம். 115 மாசமாக இருந்தா கூட 30 மாசம் 2.5 வருஷம்ன்றது 30 மாசம் கழிச்சு நீங்க எப்போ வேணாலும் பிஎஃப்சி பண்ணி எடுத்துக்கலாம். ஆனா என்எஸ்சில 60 மாசம்னா 60 மாசம் கழிச்சுதான் நீங்க எடுக்க முடியும். இதுல ஒரு எக்ஸப்ஷனல் கண்டிஷன்ஸ் இருக்கு பிஎம்சி பொறுத்த வரைக்கும். என்ன எக்ஸப்ஷனல் கண்டிஷன்? டெத் எல்லாம் வருது. இப்போ வந்து பாலிசி ஹோல்டர் இறந்துட்டாங்கன்னா அதை பிஎம்சியா கருதக்கூடாது. அதுக்கு வந்து ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. எத்தனை மாசம் அவர் கட்டியிருக்காரோ, எத்தனை ஆஃப் இயர்லி கம்ப்ளீட் ஆயிருக்கோ அதை பொறுத்து அவருக்கு வந்து உரிய வட்டி இதே விகிதத்திலே வழங்கப்படும். அதை பத்தி கவலைப்படாது. சரியா? பிஎம்சின்றது போஸ்ட் மெச்சூரிட்டி இன்ட்ரெஸ்ட். இது யார் யாரெல்லாம் ஓபன் பண்ணலாம் அப்படின்னா இந்த சர்டிபிகேட்ஸை நான் சொல்றேன். 2 சர்டிபிகேட்டுக்குமே பொதுதான். அடல்ட் மைனர் டைரக்டா ஓபன் பண்ணலாம். கார்டியன் ஆன் பிஹாஃப் ஆஃப் மைனர் ஓபன் பண்ணலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட் 3 adults ஓபன் பண்ணலாம். எஸ்ஏஎஸ் ஏஜென்ட், ஸ்டாண்டர்டைஸ்டு ஏஜென்சி சிஸ்டம் அப்படின்னு பேர். எஸ்ஏஎஸ் ஏஜென்ட் அவங்க வழியா இன்வெஸ்ட் பண்ணுறது அவர்களுக்கு 0.5%, அதாவது 0.5% அவர்களுக்கு கமிஷன் எலிஜிபிள். இந்த எஸ்ஏஎஸ் ஏஜென்ட் வழியா இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு கண்டிஷன் வந்து 20,000 வரைக்கும் தான் கேஷ். 20,000க்கு மேல போனா இன்வெஸ்டர் செக். அப்படின்னா என்ன இருக்குன்னா எஸ்ஏஎஸ் ஏஜென்ட் அவர் பேர்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு அவரு செக்க பார்ட்டி பேர்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாது. தட் இஸ் இன்வெஸ்டர் செக்.
ப்ரீமெச்சூர் க்ளோஷர் கண்டிஷன். என்எஸ்சி கேவிபிக்கு ப்ரீமெச்சூர் நம்ம சொன்னோம். என்எஸ்சிக்கு வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ப்ரீமெச்சூரே பண்ண முடியாது இல்ல. சில கண்டிஷன்ஸ் சொன்னாலே அதுல ஒண்ணு வந்து டெத் ஆஃப் தி அக்கௌண்ட் ஹோல்டர். அது வந்து நீங்க வந்து ப்ரீமெச்சூர் க்ளோஷராக கருத வேண்டியதில்லை. இப்போ ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கு, ஒரே ஒரு ஹோல்டர் கூட இறந்து போயிடுறாங்க, எனக்கு பிஎன்சி பண்ணுங்க அப்படின்னு சொன்னா பண்ணிக்கணும். ஃபோர்த் ஃபீச்சர் ஆஃப் த பிளட்ஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நீங்க அரசாங்கத்துக்கு பேர்ல பிளட்ஜ் பண்றீங்க, ஒரு காவா கட்டி தரோம், ஒரு பிரிட்ஜ் கட்டி தரோங்க. ஆனா நீங்க கட்டி தரல, நீங்க சொன்ன வேலையை சொன்ன குறிப்பிட்ட காலத்துல கொடுத்தீங்க, டெண்டரை வந்து நீங்க வயலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அப்போ பிளட்ஜ் யார் பேர்ல பிளட்ஜ் பண்ணுவீங்க, அவர் வந்து எனக்கு க்ளோஸ் பண்ணி கொடுங்கன்னா க்ளோஸ் பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி சர்டிபிகேட் இன் கான்ட்ரவென்ஷன் ஆஃப் ரூல்ஸ், விதிகளுக்கு புறம்பாக. என்ன விதிகளுக்கு புறம்பாக? மைனருக்கு வந்து யார் ஓபன் பண்ண முடியும்? கார்டியன் மட்டும் தான் ஓபன் பண்ணும். தாத்தா பாட்டி எல்லாம் ஓபன் பண்ணணும், பழைய கேஸ்ல பண்ணலாம், இப்போ பண்ண முடியும். இப்போ தாத்தா பாட்டி ஓபன் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் தட் இஸ் கால்டு இன் கான்ட்ரவென்ஷன் ரூல்ஸ் வென் ஆர்டர்ட் பை கோர்ட் ஆஃப் லா. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கோர்ட் வந்து ஜப்தி பண்ணி எனக்கு அந்த பணத்தை க்ளோஸ் பண்ணி அவர் கொடுக்க வேண்டிய கடனுக்கு ஈடா கொடுங்க அப்படின்னா கொடுக்கலாம். இப்போ என்எஸ்சியை வந்து இப்படி க்ளோஸ் பண்ண, பிஎன்சி ப்ரீமெச்சூர் க்ளோஷர் ஆஃப் கேவிபி 2.5 வருஷம் வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்எஸ்சிக்கு தான் இவ்வளவு கண்டிஷன். என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 1 இயர், அதாவது வந்து டெத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை. ஃபர்ஸ்ட் 1 இயருக்கு பிரின்சிபல், அப் டு 1 இயர் டு 3 இயர் பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் பிஓஎஸ்பி ரேட். 3 இயர்ஸுக்கு மேல போனா டேபிளை பார்த்து க்ளோஸ் பண்ணிக்க. சரியா? அடுத்தது சர்டிபிகேட்டை வந்து ஒரு ஆபீஸ் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றது ஒரு அக்கௌண்ட்டை, அதே மாதிரி சர்டிபிகேட்ஸை ஒருத்தர் பேர்ல இருந்து இன்னொருத்தர் பேர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜாயிண்ட் பி அக்கௌண்டா இருக்குது, 3 பேர்ல ஜாயிண்ட் பி அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவோம். 2 பேர் இருக்காங்க, ஒருத்தர் தான் இருக்காங்கன்னா அப்போ அவருக்கே முழு உரிமை இருக்காங்க, அவர் பேரை மட்டும் இருக்க மாதிரி சர்டிபிகேட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி தரலாம். கோர்ட்டு சொன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஒருத்தர் பேர்ல இருந்து இன்னொருத்தர் பேருக்கு பிளட்ஜ் பண்ணி, பிளட்ஜ் வந்து எனக்கு கொடுங்க, என் பேருக்குன்னா கொடுக்கும். அதே மாதிரி ஃபீ ஃபார் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் ஆஃபீஸ் டு அனதர் ஆஃபீஸுக்கு ஃபீஸ் இருக்குது 18 ரூபாய். பர்சன் டு பர்சனுக்கு நில். இந்த பர்சன் டு பர்சன் டிரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் வந்து 1 இயர் டு போஸ்ட் ஆஃபீஸ். ஓகேவா? அவ்வளவுதான். இது வரைக்கும் பார்ப்போம். கிளைம் வந்து சார் என்எஸ்சி பிஎம்சி மட்டும் இன்னொரு டைம் சொல்லுங்க சார். இது குறை இல்ல சார், பிஎம்சி இப்பதான் நான் புதுசா வந்திருக்கு. கேவிபி பிஎம்சில உங்களுக்கு டவுட் வரும். 2.5 வருஷத்துக்குள்ள நீங்க வந்து பிஎம்சி பண்ணிக்க போறீங்க. நார்மலா 2.5 வருஷம் கழிச்சு எப்போனாலும் நீங்க பிஎம்சி பண்ணிக்க போறீங்க. 2.5 வருஷத்துக்கு உள்ளவே அப்படின்னா இந்த கண்டிஷன். 2.5 வருஷம் கழிச்சு பிஎம்சி பாபு இன்ட்ரெஸ்ட்ல லெஸ் பண்ணுவாங்க 3% 2%. பாபு மியூட் பண்ணிக்க பாபு. தாராட்சி பாபு இப்போ கேவிபியை பொறுத்த வரைக்கும் முதல் 2.5 வருஷத்துல பிஎம்சி பண்ண முடியாது. 2.5 வருஷம் கழிச்சு எப்போ வேணாலும் பிஎம்சி பண்ணிக்கலான்றது உங்களுக்கு டவுட் இல்லை. 2.5 வருஷம் கழிச்சு பிஎம்சி பண்ணிக்கலான்றது எந்த வித கண்டிஷனும் கிடையாது. நீங்க சர்டிபிகேட்டை வாங்கிட்டீங்க, எத்தனை 2.5 வருஷம் ஆனோன்னு எத்தனை போஸ்ட் ஆஃபீஸ்ல கொடுத்தா உங்களை எந்த கேள்வி கேட்காம பிஎம்சி பண்ணி கொடுத்துருவாங்க. இதுல உங்களுக்கு டவுட்டே வராது, டவுட்டே இல்லை. ஓகேவா? என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் பிஎம்சினே ஒண்ணு கிடையாது. இப்ப என்எஸ்சியும் கேவிபி 2.5 வருஷத்துக்குள்ளேயே க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு, என்எஸ்சி 5 வருஷத்துக்குள்ளேயும் க்ளோஸ் பண்ணணும்னா இந்த கண்டிஷன். என்ன கண்டிஷன்? யாராவது ஒருத்தர் டெத் அக்கௌண்ட் ஹோல்டர் இறந்துட்டா அப்ப கிளைம் எல்லாம் பிஎம்சி கிடையாது. அதாவது பிஎம்சி தான் இந்த முழு காலக்கெடுக்குள்ளேயே க்ளோஸ் பண்ணுறீங்க. ஆனா அதை வந்து பிஎம்சியாக கருதலாம், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று
அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அந்த அக்கௌண்ட் ஹோல்டரோ இறந்து போகணும். அதே மாதிரி நீங்க வந்து ஒரு பிணையா வைக்கிறீங்க, அதை வந்து ஒரு ஜாமீனா வச்சுட்டு ஒரு வேலையை செய்றீங்க. அப்ப அந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல நீங்க அந்த சொன்ன வேலையை செய்யாம விட்டுட்டாரு டெபாசிட்டரு, அவர் வந்து எனக்கு க்ளோஸ் பண்ணி கொடு அப்படின்னா அந்த மாதிரி நேரங்கள்ல இந்த அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடும். நெக்ஸ்ட், அக்கௌண்ட் வந்து இன் கான்ட்ரவென்ஷன் ஆஃப் ரூல்ஸ், விதிகளுக்கு புறம்பாக கணக்கை துவங்கிட்டாங்க ஏதோ ஒரு கண்டிஷன்லன்னா அப்ப க்ளோஸ் பண்ணிடும். வென் ஆர்டர்ட் பை கோர்ட் ஆஃப் லா, இதுக்கு கேள்வியே கிடையாது. கோர்ட் வந்து இந்த அக்கௌண்ட் இந்த என்எஸ்சியை எங்களுக்கு க்ளோஸ் பண்ணி கொடுங்க, எனக்கு கொடுங்க, கோர்ட்டுக்கு கொடுங்க, இல்ல எக்ஸுக்கு கொடுங்க, ஒய்க்கு கொடுங்க கோர்ட் சொல்லிச்சுன்னா, இல்ல என்எஸ்சிக்கு வந்து 5 வருஷம் தான், சாரி 5 வருஷம் தான் வந்து அவங்களுக்கு மெச்சூரிட்டி பீரியடு, 5 வருஷம் வரைக்கும் பிஎன்சி பண்ண முடியாதுன்னா சொல்ல முடியாது அப்படின்னு தான் என்எஸ்சியோட பிஎன்சி கண்டிஷன். பிஎன்சி பண்ணா பொதுவா வழங்கப்படுகின்ற வட்டி விகிதங்கள்ன்றது வழங்கப்படாது, அதற்கு உள்ளதான் கொடுப்பாங்க. இப்ப என்எஸ்சியை வந்து பிஎன்சி பண்றாங்க அப்படின்னா முதல் 1 வருஷத்துக்குள்ள அவர் பிஎன்சி பண்ணான்னா வெறும் அவருடைய அசல் தொகை தான் கிடைக்கும். 1ல இருந்து 3 வருஷம்னா அசல் பிளஸ் எஸ்பி வட்டி கிடைக்கும். 3 வருஷத்துக்கு மேல போனா எவ்வளவு ரூபாய் கொடுக்கணும்னு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, 12/12/2019 அந்த டேபிள் பிரகாரம் கொடுப்பாங்க. ஓகேவா? ஓகே தலைவரா. ஓகேங்க சார், தேங்க்யூங்க சார். தேங்க்யூமா. அதே போல எல்லா கிளாஸும் அட்டெண்ட் பண்ணுங்க.